ஸோ கைஸ் நம்ம இப்போ ஆரணியில் இருக்கோம். அங்கேருந்து வந்து படவேடம்மன் கோயில் வந்து நம்ம சொந்தக்காரங்களோட போக போகிறோம். இன்றைக்கி வந்து அங்கே போனால் தெரியும் ஓப்பனில் இருக்கான்றது வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியல. பட் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். மொத்தம் 17 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எங்கள் ஒய்ஃபோட சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தாலே நான் எங்கேயா வெளியே கிளம்பி போயிடுவேன். அவங்ககிட்ட கேட்பேன் பக்கத்தில் ஏதாவது நல்ல லொக்கேஷனாக இட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து உடனே வந்து கூட சேர்ந்து கிளம்பிடுவாங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மொத்தம் 5 பேர் போகிறோம். போயிட்டு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரணி பக்கத்துலலாம் வந்து ரொம்ப பயங்கரமான லொக்கேஷன்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி கோயில் அது மாதிரி இடம் தான் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா வந்து பழங்கால கோயிலெலாம் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபோர்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் 2-3 ஃபோர்ட்டு தான் பார்த்து வச்சுருந்தேன். பட் வந்து இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணது வந்து படவேடம்மன் கோயில் ப்ளஸ் வந்து வேறு என்ன ட்ரோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து இங்கே என்ன இருந்தாலும் கிராமத்தில் எடுத்தால் அது ஒரு வேறு லெவலில் தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து ட்ரோனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் வைட்டான இடமா போகலான்னு பார்த்தேன். அதான் படவேடம்மன் கோயில் பக்கத்தில் 2-3 ஹில்ஸ் இருக்குது. ஏதாவது அப்படியே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். போயிட்டுருக்கோம். இன்னொரு அதுதான் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூலாம் தெரியும்னு நினைக்கிறேன். மலைகள்லாம் வந்து அப்படியே தூரத்தில் தெரியுது. பட் என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா மழை வர மாதிரி இருக்குது. மழை கிட்ட வந்துச்சுன்னா ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கைஸ் இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிளைமேட்டுக்கு போக போக வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்குது. மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ரயில்வே கேட்டு வந்து வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணோம். கைஸ் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே தந்துட்டாங்க. ட்ரெயின் பண்ண உடனே கேட்டு தந்துட்டாப்புல. நான் ஒன்று அவர் கேட்டு திறக்கவர் எங்கேயோ போயிட்டுருக்காரு. அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு. பட் கிளம்பியாச்சு. இப்போ தான் இங்கெல்லாம் மழை பெஞ்சு விட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக க்ரீனிஷாக இருக்குது. படவேடு அம்மன் கோயில் படவேடு 8 கிலோமீட்டர். படவேடு அம்மன் கோயில் இன்னும் 8 கிலோமீட்டர் காட்டுது. கொஞ்சம் ஊர் உள்ளே போகிறதுனால கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் பயங்கரமாக நிறைய இருக்குது. இந்த இடத்துல சுற்றி இருக்குது. எது என்னென்ன லொக்கேஷனே தெரியல. அதேமாதிரி ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுலாம் என் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது. சார் 2 கிலோமீட்டரும் போயினே இருக்கும். இவ்வளோ தூரமே தெரியுது. கரெக்டாக போகிற மாதிரி வச்சுருக்கேன். அதான் ரோடு அல்டிமேட்டாக இருக்கு. வண்டி பியூர் ஆஃப் ரோடிங் தான். அந்த இடத்துல லைட்டாக மிஸ் ஆனால் கூட வண்டி ரிவர்ஸ் ஆகி போயிடுது. அதே டவுன் பஸ்ஸா? டிராக்டர் தானே போவாங்க, கேட்டிருக்கேன் நான். ஆமாம், மொத்தமாக டிராக்டரில் கூட்டும் போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க. ஐயோ மழை பெய்யுதுடா டேய். ட்ரோன் ஷாட்டும் போச்சா? இப்பயே சொன்னேன். டேய் சேஃப்டி பண்ணுறா அஜா. அப்படியாடா, சூப்பரா டி. ஆமாண்டா, சொன்னாரா அவரு. என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. ஆனால் டிராக்டர் தான் போவோம், 2 வீலர் போகலாம்னு சொன்னார். ஆனால் மழை டைமில் போனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அப்படியே போகிற ஆமாம் வந்துக்கிறேன். இல்லைடா அந்த பங்கர் இருந்த பார்த்தியா, அதான் லாஸ்ட் கஸ்டமர் அப்படியே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க. இந்த கவரில் போட்டு இதுலேயே வச்சிடலாம்ல. ஒரு தடவை வந்துட்டோமே, பெரிய விஷயம். அப்படியே ஃபிட் ஆகுதுல, அதில் தான் மண் சேர்ந்துருக்கும். அதில் மாட்டான் தான் வண்டி மாட்டி. இதை கூட வேலை தடை பண்ணி வைப்பாங்க. இங்கேயும் வந்து தார்னு நினைக்கிறேன் ஒரு வண்டி ஒன்று இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நான் கேள்விப்பட்டேன் டிராக்டர் மட்டும் தான் போவோன்னு. பட்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு வண்டி ஒன்று பார்த்துருக்கோம் எதிர்க்க. ஆனால் வண்டி டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகல இந்த இடத்துல. கடவுளே, வெரி டேஞ்சரஸ். வந்துட்டோமா? என்ன எவ்வளோ தரோண்ணா வண்டிலையா? என்னடா மலைக்கு மேலே வந்தால் மேப் போட்டிருக்கீங்க. மலைக்கு மேலே அப்படியா? மலைக்கு மேலே ஒரு டிராஃபிக் சிக்னல். இன்னும் எவ்வளோ நேரமாவா?
இன்னும் 1/2 மணி நேரமா? ஓ சரிம்மா, வரோம். அப்படியே போய் வரோம் ரிட்டர்னில் வரோம். ஏற்றி உதவுமா நம்ம? வண்டி பாதிலேயே ஆஃப் ஆகிடுது. ரொம்ப ரைஸ் பண்ண என்ன ஆச்சுன்னே தெரியல வண்டி. எங்க இருக்கு பாரு. வேற லெவல் வியூ. கஷ்டப்பட்டு பயங்கரமா வேற லெவலில் ஓட்டின்னு வந்தோம். ரெயின் வேற வர சொல்லும். ஸோ ஹார்ட் டு ரைட். இன்றைக்கி ட்ரோன் ஷாட் எடுக்க முடியுமான்னு தெரில, மழை சதி பண்ணுது. பார்ப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மழை இல்லைன்னா இங்கேருந்து ட்ரோன் ஷாட் எடுத்து ஆசை பண்ணுறோம். இந்த பக்கமும் வழி இருக்கு, அந்த பக்கமும் வழி இருக்கு. கோட்டைமலையில் பெருமாள் கோயில் வந்திருக்கோம்ல, இன்னும் போயிட்டுருக்கோம். செம்ம ஆகிட்டுங்க கோயில். சில கோயில் மூட போகிறேன், பட் ஏற முடியலங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஐஸ் கிட்ட வந்துட்டோம். போகிறாங்க முடியல, பஸ் சுத்தம் இல்லை. ஓகே, நம்ம இங்கேருந்து தான் இப்போ ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறோம். 3, 2, 1. ஐஸ் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் கோட்டைமலை போவோன்னு. என்ன மலை சொன்னீங்க? தோட்டமலை. படவேடு தானே சொன்னீங்க? படவேடு அம்மன் கோவில். திருவண்ணாமலையிலேருந்து போலூர் பக்கத்தில். அட பின்றாரே, திருவண்ணாமலையிலேருந்து போலூர் பக்கத்தில். மலையடி வரும். அந்த படவேட்லேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் மலையடையாறு வரும். அந்த மலையடையாறுலேருந்து மலை மேலே ஆரம்பிச்சுன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் மலையடி. சின்ன மலை தான். சின்ன மலை தான், சின்ன மலை தான். மேலே போயிருக்கீங்க, அங்கேருந்து கொஞ்சமாக படிக்கிறது. கேஸ் படவேடு கூட்டம் போகிறேன்னு சொல்லி படவேடு மலையை அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. அது பார்த்தோன்னா இங்கே இருக்குது. கரெக்டாக இப்போ கோட்டை மலை ஏறி இருக்கும். ஆக்சுவலாக சனிக்கிழமை மட்டும் தான் இங்கே வந்து விசேஷமாக ஓப்பனில் இருக்கும். பெரிய ஒரு வரப்பிரசாதம்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக நாங்கள் உள்ளே ரீச் ஆகிட்டோம், கோயில் சாமியை பார்த்துட்டோம். பட் அங்கே வீடியோ எடுக்க முடியாது, அவ்வளோ பண்ண மாட்டாங்க, இடத்த திட்டுவாங்க. பட் நாங்கள் மேலே போய் பார்த்துட்டோம், சாமியை பார்த்துட்டோம். ட்ரோன் ஷாட்லாமும் எடுத்துருக்கோம் நம்ம இங்கேருந்து. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் இப்போ மழை விட்டுருக்கனால கொஞ்சம் ட்ரோன் ஷாட்டும் எடுத்துருக்கோம். ரொம்ப கைடு இவர் தான். படவேடு பக்கத்தில் இருக்க கோட்டைமலைன்னு சொல்லாமே கூட்டிட்டு வந்து கோட்டைமலையே கூட்டிட்டு வந்துட்டார்.
மறுபடியும் ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறேன் இப்போது. இங்கே வந்து குரூப்பாக எடுக்கலாம்டா. மறுபடியும் ட்ரோன் ஷாட்டை பறக்க விடலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விலாக் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் போனது பார்த்திங்கன்னா படவேட அம்மன் கோயில்னு கூப்பிட்டு வந்தாங்க. பட் வந்து பக்கத்தில் இருக்க மலைன்னு சொல்லிட்டு கோட்டைமலைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணியிருந்த மலை போய் சாமியும் பார்த்துட்டோம். அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஏன்னா மேலே போனோன்னா அங்கே வெயிட் பண்ணி அங்கே சாத்துற டைம்லேயும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உள்ள சாமியெல்லாம் பார்க்க வச்சாங்க. ப்ளஸ் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து எடுக்கும்போது கூட அவங்க வந்து எதுவுமே சொல்ல நல்லா அலோவ் பண்ணாங்க. அதனால தான் இப்படி ஒரு பயங்கரமான ட்ரோன் ஷாட்லாம் அவங்க வந்து கோட்டைமலை யாருனா போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.